வருகிறோம். அண்ணா தொழிற்சங்கத்தினரின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறது. பொங்கலை ஒட்டி தற்போது பொதுமக்களுக்கு ஏன் இடையூறு செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். கண்டிப்பாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை கேட்டு சென்னையை சேர்ந்த ஒரு மாணவர், அதாவது பால் கிதியோன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 8 ஆண்டுகளாக இந்த நிலுவையில் உள்ள விவகாரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் தான் தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக அந்த மாணவர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கும் பொதுத்துறை, தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் சமூகமாக செயல்பட தடுக்கும் வகையில் தான் இந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இன்று வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கேள்விகளை இன்று எழுப்பினார். அதாவது பெரிய ஒரு பண்டிகையான பொங்கல் பண்டிகையின் போது மக்களுக்கு ஏன் இது போன்ற ஒரு இடையூறு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை இன்று தலைமை நீதிபதி அமர்வு எழுப்பியது. இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது மக்கள் தான் என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக நகரத்தில் உள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் கிராமத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் மிகவும் பாதிப்படைவார்கள். எனவே அதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே போல இது போன்ற ஒரு போராட்டம் நடத்துவதற்கு உரிமை இல்லை என தாங்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்போதைய சூழலில் இது வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கும் தமிழக அரசுக்கும் பிடிவாதமாக இருப்பதாகவும் ஒரு கருத்தையும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவித்திருந்தாலும் இந்த ஓய்வூதியருக்கான அகவிலைப்படியை ஜனவரி மாதத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு ஏற்கவில்லை என்பதால் தான் தற்போது இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். எனவே நீதிபதியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கான அந்த அகவலிப்படியாது வழங்க முடியுமா முடியாதா என்பது தொடர்பாக இன்று பிற்பகல் தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்கள். அதே போல இந்த ஒரு போராட்டத்தை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதம் தள்ளி வைக்க முடியுமா என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் இந்த தொழிற்சங்கங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மதன், மீண்டும் பிற்பகலில் விசாரணை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இதில் இடைக்கால உத்தரவு ஏதேனும் பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த வேலை நிறுத்தம் தொடர்பாக? இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்த கருத்துக்களை பார்க்கும்போது இந்த ஒரு சூழலில், அதாவது போராட்டம் நடத்துவதற்கு இவர்களுக்கு முழுமையான உரிமை உள்ளது, அதை தடுக்க முடியாது இருந்தாலும் இந்த ஒரு பண்டிகை காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இன்று தொடர்ச்சியாக தெரிவித்தார்கள். எனவே இன்றைய தினம் இந்த ஜனவரி மாதத்திற்கான அந்த அகவலிப்படி வழங்கப்படுமா படாதா என்பது தொடர்பாக தமிழக அரசு கொடுக்கும் அந்த விளக்கத்தை பொறுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கலாம். அதே போல அதிகப்படியாக ஒரு வாய்ப்பை பார்க்கும்போது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க அதிக வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.